இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு முன்பு ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தருகிற இந்த தருணத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். மனது இறங்கி இந்த வேளையை எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக மாற்றி தாரும், எங்களுக்கு இரக்கம் செய்யும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளில் நாம் சிந்திப்பதற்காக தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அன்பானவர்களே, நீயும் ரட்சிக்கப்படுவாய், உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதே, அந்த பகுதியை குறித்து இந்த நாளிலும் நாம் படிக்க போகிறோம். இந்த பகுதியை நாம் படிக்கும் போது பாருங்கள், 30வது வசனம், அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 30வது வசனத்திலே, அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த சிறைச்சாலைக்காரன் கேட்கிறதை நாம் படிக்கிறோம். ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அங்கு சிறைச்சாலையில் காவல் வைக்கப்பட்டிருக்கிறவர்களை பார்த்து ஒரு சிறைச்சாலைக்காரன், ஒரு அதிகாரி அவர்களை பார்த்து இப்படி பேசுகிறார், ஆண்டவமாரே என்று கேட்கிறதை நாம் படிக்கிறோம். இப்படி ஆண்டவமாரே என்று சொல்லுவதற்கு ஏதோ ஒரு காரியம் அங்கு நடந்திருக்கிறது. அங்கு என்ன சம்பவித்தது? அந்த காரியத்தை நாம் படிக்கும்போது பாருங்கள், இங்கு பவுல் எங்கு வருகிறார் பாருங்கள். அப்போஸ்தலர் 16:12 அங்கே இருந்து மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பி பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கியிருந்தோம். இங்கு ஒரு காரியம் நடந்தது. 13வது வசனத்திலே, ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். இவர்களுக்கு ஒரு அனுபவம் அங்கு இருந்தது. வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற ஒரு இடம் இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யார் தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களில் ஆண்டவர் ஆச்சரியமான ஒரு அனுபவத்தை தருகிறார். அது என்ன அனுபவம்? ஜெபம் பண்ணுகிற அனுபவம், ஆண்டவரோடு ஐக்கியமாயிருக்கிற அனுபவம். எப்படி சவுல் சந்திக்கப்பட்ட போது அவனை குறித்து ஆண்டவர் அனனியா என்ற தேவ மனிதனிடத்தில் பேசும்போது அவர் சொல்லுகிறார், அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அப்படியானால் ஆண்டவர் ஒரு மனிதனை சந்திக்கும் போது அந்த மனிதனுடைய வாழ்வில் ஆச்சரியமான ஒரு அனுபவம் உண்டாகிறது. அவர்கள் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறார்கள். ஆகவே அந்த சவுல் பவுலாக மாற்றப்பட்ட பிறகு அந்த ஜெபம் என்பது அவருடைய வாழ்வின் ஒரு அனுபவமாகிவிட்டது. வேத புத்தகத்துல நாம் படிக்கிறோம், வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடம் என்று எழுதியிருக்கிறதை பாருங்கள். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யார் தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுடைய வாழ்வில் ஆண்டவர் ஆச்சரியமாய் ஒரு காரியத்தை செய்கிறார். அவர்களை ஜெபிக்க வைக்கிறார். அவர்கள் ஜெபிப்பதற்கு என்று ஒரு இடத்தை தங்களுடைய இல்லத்திலோ இல்லாவிட்டால் வெளியே இருந்தால் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அதை அவர்கள் ஆயத்தப்படுத்துகிறார்கள். ஜெபம் பண்ணுகிற இடம். அன்பானவர்களை, இங்கு 14வது வசனத்திலே, அப்பொழுது தியத்தீரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டு கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். பவுல் சொல்லியவைகள் என்ன? இயேசு கிறிஸ்துவை குறித்த விசேஷங்களை அவர் பேசினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பேச பேச ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்தார். அந்த லீதியாளின் இருதயத்தை ஆண்டவர் திறந்தார். ஆகவே இப்பொழுது 15வது வசனத்திலே
அவளும் அவள் வீட்டாரும் ஞான ஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். ஆகவே இப்பொழுது லீதியாள் தன்னுடைய இல்லத்திலே இந்த ஊழியக்காரர்களுக்கு ஒரு இடத்தை கொடுக்கிறாள். அந்த இல்லத்தில் தங்கி இருந்து ஆண்டவருக்கு நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்று அழைத்த போது அவர்களும் அங்கு செல்லுகிறார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் சூழல் வேறு. அதற்கு பிறகு சில சம்பவங்கள் அவர்கள் வாழ்வில் வருகிறது. கடினமான சூழ்நிலையை அவர்கள் எதிர்கொள்ளுகிறார்கள். 23வது வசனத்தை நாம் படிக்கும் போது, அவர்களை அநேக அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அப்படியானால் இப்பொழுது இவர்களுடைய நிலை என்ன? அவர்கள் அநேக அடிகள் அடிக்கப்பட்டார்கள். 22வது வசனத்திலே அவர்கள் வஸ்திரம் கிழித்து போடப்பட்டது. இப்படி ஒரு கடினமான சூழலில் இவர்கள் ஒரு சிறைச்சாலைக்காரனிடத்திலே கொண்டு வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 24வது வசனத்திலே அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழு மரத்தில் மாட்டி வைத்தான். இப்பொழுது கால்கள் இங்கு இருக்கிறது, தொழு மரத்தில் இருக்கிறது. இவர்கள் யார்? வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிறவர்கள். ஏனென்றால் இவர்களுக்குள் வாசமாயிருக்கிற ஆவியானவர் அவர்களுடைய பலவீனங்களில் அவர்களுக்கு உதவி செய்கிறார். ஏனென்றால் நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியினால் ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடும் விண்ணப்பங்களோடும் நமக்கு உதவி செய்கிறார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை சந்திக்கும் போது அவருடைய ஆவியினால் அவர்களை நிரப்பும் போது அவர்களை ஜெபிக்கிறவர்களாக, ஜெபம் பண்ணுகிறவர்களாக மாற்றுகிறார். ஆனால் இப்பொழுது இவர்களுக்கு எப்படிப்பட்ட வாய்ப்பு இல்லை. வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடம் இவர்களுக்கு இல்லை. அப்படி அவர்கள் சிறைச்சாலையிலே அவர்கள் அடைக்கப்பட்டிருந்தாலும் கால்கள் இப்பொழுது எங்கு இருக்கிறது? தொழு மரத்தில் மாட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. சூழ்நிலைகள் எல்லாம் வித்தியாசமாய் இருக்கிறது. ஆனால் இந்த சூழலில் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? 25வது வசனத்திலே நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். இப்படி அவர்கள் அந்த ராத்திரி வேளையில ஆண்டவரை பாடி அவர்கள் ஜெபம் பண்ணும் போதுதான் 26வது வசனத்தை பாருங்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாய் பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. இப்பொழுது சிறைச்சாலைக்காரனுடைய நிலை மிகவும் கடினமாயிற்று. 27வது வசனத்திலே சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். இந்த வேளையில் தான் பவுல் சொல்லுகிறார், மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கே இருக்கிறோம். அல்லேலூயா. அன்பானவர்களே, ஆண்டவர் எந்த சூழலிலும் நம்மை ஜெபிக்க பண்ணி தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறார். அதனுடைய விளைவு என்ன? அவரை பார்த்து 31வது வசனத்திலே சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்படியே அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அவருக்கு இந்த ஆண்டவருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி ஒரு நிமிடம் நாம் இரக்கம் கேட்போமா? இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்துல வந்திருக்கிறோம். உம்முடைய ரட்சிப்பை ஒவ்வொருவருக்கும் தாரும். நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்ன உம்முடைய வாக்குத்தத்தத்தை பலிக்க பண்ணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய வல்லமை விளங்கும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். மகிமை